அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் முன்னேற வேண்டும் என்று சொன்னால், வாழ்க்கையிலே நாம் நல்லபடி வாழ வேண்டும், எதிர்காலம் சிறப்பாக அமைய வேண்டும் என்று நாம் நினைத்தால் நம்மை நாம் சுத்தப்படுத்த வேண்டும். நம்முடைய ஆன்மா நஃப்ஸை நாம் சுத்தப்படுத்த வேண்டும். நம்முடைய கல்ப் அதை சுத்தப்படுத்த வேண்டும். என்னுடைய குறைகளை நான் தேடி கண்டுபிடித்து அதை நீக்கினால் நான் முன்னேறுவேன். பிறருடைய குறைகளை தேடி கண்டுபிடித்தால் ஒரு காலமும் நான் முன்னேற மாட்டேன், அவர்கள் முன்னேறிக்கொண்டே செல்வார்கள். நாம் எப்பொழுது நம்மை அறிந்து, நம்முடைய குறைகளை அறிந்து, அதை என்ன குறைகள் இருக்கிறதோ அதை புரிந்து அதை நீக்க முயற்சிக்கும் காலமெல்லாம் நாம் வெற்றி பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஆன்மாவை சுத்தப்படுத்தி, நம்முடைய குறைகளை நீக்கி, நம்முடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த உள்ளத்திலே நல்ல சிந்தனைகள் உருவாகும். நல்ல சிந்தனைகள் தான் நல்ல செயல்களை பிறப்பிக்கும், உற்சாகத்தை தரும். எனவே நாம் நம்முடைய இலக்கை நோக்கி வேகமாக செல்வோம், விவேகத்தோடு செல்வோம். எனவே எம்மை நாம் சுத்தப்படுத்துவதில் தான் எம்முடைய எதிர்காலம் தங்கியிருக்கிறது. அழுக்கான உள்ளத்தை கொண்டு நல்ல எதிர்காலத்தை உருவாக்க முடியாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.